Hello guys, welcome to First Step Future India. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 எக்கனாமிக்ஸ் புக் இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங் இதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பேசிக்ஸாக நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம் இதுதான். ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா இந்த லெசன் இதில் கொடுத்துருக்குற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்க ரொம்ப இது இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டு அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்கப்பட்ட புக் இது. ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்படியே நோக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே தெளிவாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப பேசிக்காக அந்த டேர்ம்ஸ் என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா அதுவே போதும். இதில் நிறைய ஃபார்முலாஸ் வரும். நீங்கள் எடுத்தோடனே இந்த ஃபார்முலாஸ்லாம் சூப்பராக படிக்கணும், நல்லா மக்கப் பண்ணணும், எப்போ கேட்டாலும் சொல்லணும், அந்த லெவலெல்லாம் படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, என்னென்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கை கம்ப்ளீட்டாக படிங்க. ப்ளஸ் நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தா போதும். ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டெப்த்தாக படிக்க வேண்டியவங்க ஆப்ஷனல் எடுக்கிறவங்க தான். ஸோ ஆப்ஷனல் எடுக்கிறவங்க ஆப்வியஸ்லி அவங்க எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்க படித்தா போதும். பேசிக் ஐடியாவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம சீக்கிரமாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு circular flow of income and methods of calculating national income. ஸோ இந்த சர்க்குலர் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்காக கன்சியூமர்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்ன இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஐடியாவில் பார்த்தோன்னா மக்கள் சம்பாதிக்கிறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக். ஒரு சிம்பிள் எக்கானமி இப்படி தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இதில் சேவிங்ஸை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கல, கவர்மெண்ட்டை பற்றி கணக்கில் எடுத்துக்கல, அதாவது டேக்ஸ் நம்ம கட்டலை, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பற்றியும் கணக்கில் எடுத்துக்கல. இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மக்கள் ஏர்ன் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் திரும்ப ப்ரொடியூசர்கிட்டேயே போகுது. ஸோ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள்கிட்டயே கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட இன்கம் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அவங்களோட இன்கம் இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பீப்புள் சம்பாதிக்கிறத ப்ரொடியூசர்ஸுக்கு பொருளை வாங்கி காசாக கொடுக்குறாங்க. இவங்க சம்பாதிக்கிறத அந்த பொருளை உருவாக்குறதுக்கு மக்களுக்கே வேலை கொடுத்து அவங்களுக்கே காசாக போகுது. ஸோ ஒரே அமௌண்ட் சேவிங்ஸ் இல்லை, கவர்மெண்ட் இல்லை, டேக்ஸ் இல்லை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே இல்லை, சம்பாதிக்கிறத அப்படியே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது சேவிங்ஸும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 10 ரூபா சம்பாதிச்சா கூட அந்த 10 ரூபாவுமே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது 10 ரூபாவை தாண்டாது. எப்போ எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா எப்போ மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ தான் தேவைகள் ஏறும். தேவைகள் ஏறும்போது தான் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது எகெயின் மக்களுக்கு இன்கமும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது எல்லாமே மெயினாக டிமாண்டை சார்ந்து தான் இருக்குது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கானமி ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ டிமாண்ட் எப்போ ஜாஸ்தி ஆகும், மக்களோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது, இல்லை இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமாகும். பேசிக்காக அவங்க 4 விதமான கான்ட்ரிபியூஷன் குட்ஸ் சர்வீஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் லேபர்ஸ் வேஜ் வாங்குறாங்க, கேபிட்டல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி இருக்குது, ஆண்டர்ப்ரினர்ஷிப் ப்ராஃபிட்டை நோக்கி இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லேண்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெண்ட்டை நோக்கி இருக்குது. இந்த மாதிரி மக்கள் 4 விதமாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கிறத எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸை திரும்ப க்ரியேட் பண்ணி அதே மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்குற டயக்ராமை நல்லா பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறாங்க. ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி பொருளை உருவாக்குறதுக்கு மக்களையே லேபராகவும், இல்லை லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்கறதாகவும், இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் மக்களுக்கு பே பண்ணுறாங்க. பே பண்ணி ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அதான் ஃபேக்டர் சர்வீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸு. ஸோ அது மார்க்கெட்டுக்கு போய் மக்களை போய் அடையும் போது குட்ஸ் அண்ட் சர்வீஸாக மக்களுக்கே போகுது. அது திரும்ப மக்கள் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்ச காசை ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சம்பாதிக்கிற காசு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகுது. ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த காசையே போட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸாக திரும்ப ஹவுஸ் ஹோல்டுக்கே கொடுக்குறாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அவங்க உருவாக்குற அந்த பொருள், அதை உருவாக்குறதுக்கு மக்களுக்கே வேலையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு சர்க்குலர் வே. இந்த சர்க்குலர் வே எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் கிடையாது, டேக்ஸ் கட்டலை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை. அப்படி நீங்கள் வந்து அந்த ரொம்ப சிம்பிளான எக்கனாமிக்ஸாக யோசித்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் இருக்கும். அந்த ப்ரொடியூஸ் எவ்வளவோ அவ்வளோதான் இவங்க சம்பாதிப்பாங்க. மக்கள் எப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ இது ஃப்ளரிஷ் ஆகும். அதுவுமே இப்போ 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய்க்கு வந்து அவங்க செலவு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இங்கேயுமே 100 ரூபா பொருள்லேருந்து 110 ரூபா பொருளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நிறைய வந்து கதையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபைனலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்களோ அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதுதான் அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ரிட்டன் நோட்ஸில் தெளிவாக எழுதியிருப்பேன். அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அந்த டயக்ராம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் திரும்ப இத்தனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 மெத்தடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, செகண்ட் ஒன் ப்ராடக்ட் மெத்தட், தேர்ட் வந்து இன்கம் மெத்தட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்னென்னா, மக்களுக்கு எவ்வளோ வந்து சம்பளம் வருது, ஓகேங்களா, சேலரி எவ்வளோ வருது, அதாவது இன்கம் எவ்வளோ வருது, அந்த இன்கம்மை எப்படி எதில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்னால் மொத்தமாக அந்த ஃபிர்ம் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ ப்ராடக்டை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ராடக்ட் மெத்தட். இன்கம் மெத்தடுங்கிறது இதே ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது சேலரி வேஜாவா இல்லை வந்து ரெண்ட்டா இல்லைன்னா கேபிட்டலோட இன்ட்ரெஸ்டா, இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி பே பண்ணுறாங்க, அதை வந்து மக்களுக்கு எப்படி போய் சேருதுங்கிறத பொறுத்து இருக்கிறது இன்கம் மெத்தட். ஸோ இந்த பேர்லேயே நமக்கு தெரியும், மக்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், எவ்வளோ ப்ராடக்ட் உருவாகுது ப்ராடக்ட் மெத்தட், அதே மாதிரி எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுது மக்களுக்கு, ஸோ அது இன்கம் மெத்தட். ஸோ அதை தான் திரும்ப அவங்க பெருசாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி அடிஷ்னல் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் வரும்போது எகெயின் அடிஷ்னல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த எக்கானமி ஃப்ளரிஷ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், மக்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது வெறும், அதாவது கவர்மெண்ட் இல்லாமல், டேக்ஸ் இல்லாமல், இம்போர்ட்ஸ் இல்லாமல், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்த மாடல் தான் இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் புரியறதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாடல், அதாவது நம்ம ரியல் டைமில் எப்படி இருக்கோமோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்காக சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பேசிக் மாடலை நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது ஆனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எல்லா மெத்தட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் ஏர்ன் பண்ணுறது ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் மக்களோட இன்கம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இதுவரை நம்ம பார்த்தது சிம்பிள் எக்கானமி, அதாவது ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க. ஸோ இவங்க சம்பாதிக்கிறது இவங்களுக்கும் இவங்க சம்பாதிக்கிறது இவங்களுக்கும் போய் கண்டினியூஸாக ஒரு சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ப்ரொடியூசர்ன்றது இங்கே ஒரே ஒருத்தரை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓவராலாக இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷனும் சேர்த்து ஒரு ப்ரொடியூசராக கன்சிடர் பண்ணோம். இப்போது இந்த ப்ராடக்ட் ஒரு வேல்யூ ஆடட் மெத்தடில் நம்ம 2 விதமான ப்ரொடியூசரை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடியூசர் 1, ப்ரொடியூசர் 2.
ஸோ இந்த ப்ரொடியூசர் 1 அப்படிங்கிறவங்க ஒரு ஃபார்மர். இந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த வீட்டோட வேல்யூ வந்து 100 ரூபி. அந்த 100 ரூபியில் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குடும்பத்துக்கு கொஞ்சம் எடுத்து, தன்னோட தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு 50 ரூபி ஒர்த் இருக்கிற வீட்டை வந்து வித்துடுறாரு. இந்த ப்ரொடியூசர் 2 இருக்கார்ல, இவர் வந்து ஒரு பேக்கர். ஸோ பேக்கரி வச்சு நடத்துகிறவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 50 ரூபி ஒர்த் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வாங்கி அதை வந்து ப்ரெட்டாக மாற்றுறாரு. ஸோ இந்த ப்ரெட்டை எவ்வளோ ரூபாய்க்கு ஓவராலாக விற்கிறாருன்னு பார்த்தா 200 ரூபிக்கு விற்கிறாரு. ஸோ இந்த ப்ரொடியூசரு எவ்வளோ எக்கானமி கொடுத்துருக்காங்க அந்த வருஷத்தில் 100. இந்த ப்ரொடியூசர் ஒரு வருஷத்தில் எவ்வளோ எக்கானமி கொடுத்துருக்காங்க 200. ஸோ மொத்தமாக என்டையர் இயர்லேயும் எவ்வளோ ரூபா இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம், 200 + 100 = 300. இதுதான் நம்மளோட இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொன்னால் அது தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா இந்த ப்ரொடியூசர் 1 ப்ரொடியூசர் 2ல் இவர் 100 ரூபி கொடுத்தாரு. இந்த ரெண்டில் ஒரு 50 ரூபியை தான் இவர் வாங்கி பண்ணியிருக்காரு. இவரோட ப்ராடக்டில் 200 ரூபி அப்படிங்கிறது இந்த 50 ரூபியை சேர்த்து தான் அவர் 200ன்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேயும் ஒரு 50 இருக்குது, இதுலேயும் ஒரு 50 இருக்குது. இதுதான் டபுள் கவுண்டிங். ரெண்டு இடத்துலையும் 50-50ன்னு 2 50 ஆட் ஆகுது. இதுதான் டபுள் கவுண்டிங் எரர். இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்மீடியட் கூடை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் குட் வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது இந்த ப்ரொடியூசர் ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன, 200 - 50 = 150. ஸோ அந்த என்டையர் வருஷத்தில் வந்த இன்கம் எவ்வளோ, 150 + 100 = 250. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே விஷயத்தை தான் டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா 100, 200 ஃபார்மரும் பேக்கரும். இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து ஃபார்மர் எதுவுமே யூஸ் பண்ணல, டைரெக்டாக வீட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டர்மீடியட் குட் இவர் எதுவுமே இல்லை. இதே பேக்கர் வந்து 50 ரூபாய் இன்டர்மீடியட் குட். ஏன்னா அந்த 50 ரூபி வீட்டை வாங்கி தானே அவர் இந்த 200 ரூபி ஒர்த்தை உருவாக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆடடு, இது அப்படியே 100, இது மைனஸ் ஆகி 150. ஸோ வேல்யூ ஆடடுங்கிறது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரம் மைனஸ் வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்டை வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. எதுக்காகனா டபுள் கவுண்டிங் எரரை நம்ம கம்மி பண்ணுறதுக்காக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா வேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேட்டுங்கிறது என்ன, வேல்யூ ஆடட் டேக்ஸு. ஸோ இந்த வேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆடட் இது தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேட்டை பற்றி ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா பொருள் வாங்குறீங்க. இப்போ வேல்யூ ஆடட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வேல்யூ ஆடட் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க 5% அப்படின்னு சொன்னால் 100 ரூபாயில் 5% எவ்வளோ, 5 ரூபா. அப்போது நீங்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா கட்டுவீங்க, 105 ரூபா கட்டுவீங்க. அதை விற்கிறவங்க என்ன செய்வாங்க, 100 ரூபா அவங்க எடுத்துக்கிட்டு 5 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேக்ஸுக்கு பேர் தான் வேல்யூ ஆடட் டேக்ஸு. ஸோ வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்றதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சரில் இன்டர்மீடியட் குட்ஸ் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்மீடியட் குட்ஸ் தான். இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்களோட ஃபைனல் வேல்யூவில். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன், அதாவது நம்மளுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரியும். ஸோ இப்போது அக்ரிகல்ச்சர்லேயுமே டிராக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் வேர் அண்ட் டியருக்கு வந்து போகும். வேர் அண்ட் டியர் ஆகும்போது அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ டிப்ரிஷியேட் ஆக வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப இன்டெப்த்தாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையுமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம். என்ன வேர்டுக்கு என்ன மீனிங், அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட எக்ஸாம்பிள் என்ன, இந்த புரிதல் இருந்தால் போதும். ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் 2020 இருக்கேன். இப்போ நான் வந்து 100 சைக்கிள்ஸ் வந்து செஞ்சேன். இப்போ 2021 பார்த்தா இந்த 100 சைக்கிளும் விற்கலை. அப்போது ஒரு
90 சைக்கிள் தான் விற்றுச்சு. பேலன்ஸ் 10 சைக்கிள் வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 10 சைக்கிள் வந்து அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் இன்வென்ட்ரி. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டாக் ஆஃப் அன்சோல்டு ஃபினிஷ்டு குட்ஸு பட் அன்சோல்டு, செமி ஃபினிஷ்டு குட்டு அதாவது ஃபினிஷ் ஆகாமல் இருக்கக்கூடிய குட்டு, இல்லைன்னா ரா மெட்டீரியல், இது எல்லாத்தையுமே அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அதுதான் இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரிங்கிறது ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும், அதனால ஸ்டாக் வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு அதுக்கும் ஏற்ற மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. இன்வென்ட்ரினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இன்வென்ட்ரினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது அதோட சேஞ்சுங்கிறது ஃப்ளோ வேரியபிள்னால் என்ன, டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதுதான் ஃப்ளோ வேரியபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்வென்ட்ரி வந்து கேபிட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல், ஒரு வருஷத்தோட கேபிட்டலுக்கு ஒரு அடிஷன் மாதிரி ஆகுது இல்லையா, அதனால இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 3 டைப்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிக்ஸ்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் தான். நம்ம வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நேஷ்னல் இன்கம் தான். நீங்கள் இந்த என்சிஆர்டி புக் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைவர்ட் ஆகிடவே கூடாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சா போதும், டேர்ம்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வரும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது இன்டெப்த்தாக எல்லாத்தையும் என்னன்னு ரொம்ப இதாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரலாக தான் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற 3 டைப்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிக்ஸட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது அன்பிளான்ட் அக்குமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், அன்பிளான்ட் டீகமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், இது என்னன்னு பார்க்கலாம். இந்த அக்குமுலேஷன் டீகமுலேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 2020 இருக்கும், 2021. ஸோ இந்த 2020ல் நான் 100 சைக்கிள் உருவாக்குனேன், ஆனால் விற்றது என்னமோ 90. ஸோ பேலன்ஸ் 10 சைக்கிள் இருக்குது. இதுலேயும் நான் அதே 100 தான் உருவாக்குவேன். அப்போது மொத்தமாக எங்கிட்ட எவ்வளோ இருக்கும், 110 சைக்கிள்ஸ் இருக்கும். அப்போது இந்த 2021ஓட எண்டில் இந்த 110ல் ஒருவேளை 105 சைக்கிள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அக்குமுலேட் ஆனது வந்து கொஞ்சமாக கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்து அன்பிளான்ட் அக்குமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஓகேங்களா. இதே இந்த 100 சைக்கிளில் 109 வரைக்கும் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து டீகமுலேஷன், எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேல். பொதுவாக நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம், 100 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 105, 110 இந்த மாதிரி அது வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுது கம்மியாகுது டோட்டல் ஸ்டாக்கில் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நான் சும்மா உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள். இதையே வந்து அவங்க நிறைய பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இன்டெப்த்தாக படிக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்வென்ட்ரிஸ்னால் என்ன, அது ஒரு ஃப்ளோ வேரியபிள், அது கேபிட்டலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் ஆஃப் கேபிட்டலுக்கு அது ஆட் ஆச்சுன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸில் வந்துட்டு அன்பிளான்டு அக்குமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், அன்பிளான்ட் டீகமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம ஜிடிபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கண்ட்ரியில் ஒரு வருஷம் இருக்குது, 2021 அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குன்னா அந்த வருஷத்தில் டோட்டல் கிராஸ் வேல்யூ ஆடட் ஆஃப் ஆல் த ஃபிலிம்ஸ், அதாவது அது ஃபாரினாக இருக்கட்டும் இல்லை டொமஸ்டிக்காக இருக்கட்டும் எதாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கோ அதைத்தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். எல்லாத்தையுமே டோட்டலாக ஆட் பண்ணி நம்ம எடுக்கிற அந்த ஆன்சர் தான் ஜிடிபி. அது வந்து ஃபாரினரோட கம்பெனி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்து அவங்க சம்பாதிச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளோட கம்பெனி சொந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்க சம்பாதிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒவ்வொரு கம்பெனி சம்பாதிச்சதையும் டோட்டலாக சம் பண்ணி எடுத்தோன்னா அந்த வேல்யூ தான் ஜிடிபி. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் எக்கானமி. ரொம்ப இன்டெப்த்தாக போனால் இந்த புக்கை முடிக்கவும் முடியாது, அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தேவை இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன, இன்கம் மெத்தட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மக்கள் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் வைத்து பண்ணுறது
எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அவங்களுக்கு வர இன்கம் வச்சு நம்ம பார்க்குறது இன்கம் மெத்தட். இது ரெண்டுலேயுமே இன்டர்மீடியட் குட்ஸ் வராது. ஸோ ப்ராடக்ட், எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எல்லா மெத்தட்லேயுமே இன்டர்மீடியட் குட்ஸை நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேக்டர் காஸ்ட்டு, பேசிக் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிட்டன் நோட்ஸில் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம திரும்பி பார்த்துட்டு நம்ம இந்த ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்கம் ஃப்ளோ கால்குலேட்டிங் மெத்தட், அதுதான் இதோட ஸ்டார்டிங்கு. ஸோ இன்கம் ஃப்ளோ எதுலேருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்து 4 கான்ட்ரிபியூஷன் இருக்குது. லேபர்ஸ்க்கு வேஜஸ் மூலமாகவும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமாகவும், ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ப்ராஃபிட் மூலமாகவும், ரிசோர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ரெண்ட் மூலமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் இன்கம் ஃப்ளோ. இதை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் இல்லாமல், ஒரு சேவிங்ஸ் இல்லாமல், ட்ரேடிங் இல்லாமல் ஒரு சிம்பிள் எக்கானமியை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அது அப்படியே ஈக்குவலாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், அது அப்படியே ஒரு சைக்ளிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன மெத்தடில் இதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட். ஸோ பீப்புளோட ஸ்பெண்டிங்ஸை வச்சு நம்ம பார்த்தோன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அவங்களோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு உருவாகிருக்கு, அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு பார்த்தோன்னா ப்ராடக்ட் மெத்தட். அதே மாதிரி இன்கம் மெத்தட் அப்படிங்கிறது பீப்புள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிறது மாதிரியே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தோன்னா அது இன்கம் மெத்தட். ஸோ இது ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக்கான ஒரு ரியாக்ஷனு. ஸோ நம்ம ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறத ஃபேக்டர் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஃபேக்டர் பேமெண்ட்ஸு. ஸோ அவங்க தேவைகளுக்கு வாங்குறாங்க, ஸோ அது ஸ்பெண்டிங்ஸு. அதுக்கு பொருளை உருவாக்கி கொடுக்கறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்படி தான் ஒரு சர்க்குலர் வேலை இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிள் எக்கானமியில் பார்த்தோம். இது ரியல் டைமில் நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் மேக்ரோ எக்கனாமிக் மாடல். ஸோ ஒரு என்டையர் வருஷத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் எப்படி நடக்குது, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, எவ்வளோ டிப்ரூவ் ஆகுது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக் மாடல். இப்போ வேல்யூ ஆடட் ஆர் ப்ராடக்ட் மெத்தடில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நெட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அந்த டோட்டல் ப்ரொடக்ஷனில் ஆகுதோ அதைத்தான் நம்ம வேல்யூ ஆடட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ப்ரொடியூசர் 1, ப்ரொடியூசர் 2 நம்ம ஒரு ஐடியாவும் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தட் ஆகட்டும், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஆகட்டும், இல்லை இன்கம் மெத்தட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம இன்டர்மீடியட் குட்ஸை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், ஃபைனல் குட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் கவுண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது ஃப்ளோ வேரியபிள், அதாவது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பொருள் நம்மளோட கேபிட்டல் குட் அப்படின்னு சொன்னால் அது வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வேர் அண்ட் டியர் ஆகும். ஸோ நம்ம எந்த ப்ரொடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறோமோ அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூவையும் நம்ம எடுத்துக்கிட்டே வருவோம். அதுதான். ஸோ கிராஸ் வேல்யூ, நெட் வேல்யூன்னு இருக்குது. நெட்டுங்கிறது டோட்டல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ கிராஸ் வேல்யூங்கிறது என்னென்னா ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷனு அதில் இன்டர்மீடியட் கூட மைனஸ் பண்ணோன்னா அதுதான் கிராஸ் வேல்யூ. இதே நெட் வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா கிராஸ் வேல்யூலேருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நெட் வேல்யூ. ஸோ டிப்ரிசியேஷன் வேல்யூவை தான் கன்செப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் 1000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட என்டையர் லைஃப் டைம் 10 வருஷம்னா இந்த 1000 ரூபாவை நான் 10 வருஷத்துக்கு ஒரு வருஷமும் பிரித்தேன்னா ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் டிப்ரிஷியேட் ஆகும். அப்படி 100 10 வருஷத்துக்கு ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது, அதுதான் கணக்கு. அப்போது அந்த 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுதான் டிப்ரிசியேட்டட் வேல்யூ. ஸோ கிராஸ் வேல்யூ இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூவை எடுத்துட்டோம்னா அது நெட் வேல்யூ. டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்டர்மீடியட் குட்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா அது கிராஸ் வேல்யூ. ஸோ இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சு ஃபினிஷ்டு குட்ஸோ இல்லை அன்ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸோ ஏதாவது ஒரு ரா மெட்டீரியலோ ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அது தான் நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்கிறோம். இது ஃப்ளோ வேரியபிள் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக் வேரியபிள். இது குமுலேஷன், டீகுமுலேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எழுதியிருக்கேனே தவிர ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இந்த இன்வென்ட்ரியை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம் அடுத்த வருஷத்துக்கு. ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது: இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸட், ரெசிடென்ஷியல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது இன்வென்ட்ரிஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதே ஃபிக்ஸட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மிஷினரி, ஃபேக்ட்ரி பில்டிங், எக்யூப்மெண்ட் இது எல்லாமே இதுக்கு அடிஷ்னலாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபிக்ஸட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதே ரெசிடென்ஷியல் அப்படின்னா ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் அது வந்து ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஜிடிபின்னா என்ன? டோட்டல் கிராஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபிலிம்ஸ் இந்த எக்கானமி. ஸோ அது ஃபாரினாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், நம்ம டெரிட்டரியில் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதுதான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே எந்த மெத்தட்லேயுமே வந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது டிமாண்ட் சைட்லேருந்து வரும். இன்கம் மெத்தடுங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோ இன்கம் வருது. ஸோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது என்னது? மக்கள் தான். மக்கள் தானே வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட தானே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ இன்கம் மெத்தடுங்கிறது அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட இன்கம்மை தான் நம்ம இன்கம் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் மெத்தட், பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது ஒரு ப்ரொடக்ஷனோட ஃபேக்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்கிறது ஃபேக்டர் காஸ்ட்டு. பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்க உருவாக்குறாங்க இல்லையா, அந்த உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ப்ரொடியூசர் ரிசீவ்டு வேல்யூ தான் பேசிக் ப்ரைஸ். அதாவது அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க, அதை வந்து டேக்ஸ் பேயபிள் மைனஸ் பண்ணி சப்சிடி ரிசீவ்டு இன்க்ரீஸ் பண்ணால், அது இன்க்ளூட் பண்ணால் அதுதான் பேசிக் ப்ரைஸ். இப்போ வந்து அவங்க 100 ரூபாய்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சப்சிடி எவ்வளோ வரணுமோ அதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அவங்களோட இன்கம். ஸோ அந்த இன்கம் தான் பேசிக் ப்ரைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனா மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் என்ன காஸ்ட்டில் வந்து சேல் ஆகுதோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது வந்து ப்ரொடியூசர் லெவலில் இருக்கிறது, இது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேல் ஆகிறது. ஸோ ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸை எப்படி எடுக்கிறாங்க? எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ இது ப்ளஸ் டேக்ஸ் இம்போஸ்டு பை கவர்மெண்ட், அந்த டேக்ஸ் இன்க்ளூட் ஆகுது. இங்கே மைனஸ் ஆன டேக்ஸு இங்கே வந்து இன்க்ளூட் ஆகுது. ப்ளஸ் சப்சிடி பை கவர்மெண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இது எல்லாமே கலந்து வர்றது தான் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து நம்ம கட்டக்கூடியது, நம்ம பே பண்ணக்கூடியது. இது வந்து அவங்களுக்கு அந்த நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்குறது இல்லை கவர்மெண்ட் கொடுக்குறது எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேஷ்னல் இன்கம் இனிஷியலாக பார்த்தோன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டும் ப்ளஸ், அதாவது ப்ளஸ்னா அண்ட் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இதை ரெண்டையும் கன்சிடர் பண்ணாங்க. நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான் நேஷ்னல் இன்கம்னு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்க்கெட் ப்ரைஸும் ரெண்டையும் சேர்ந்து தான் நேஷ்னல் இன்கம்னு கன்சிடர் பண்ணாங்க. 2015 இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்டை வந்து பேசிக் ப்ரைஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கூடவே ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ 2015 நேஷ்னல் இன்கம்னா என்ன? கிராஸ் வேல்யூ ஆடட் அட் பேசிக் ப்ரைஸ் அண்ட் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், இது ரெண்டையும் சேர்த்துனோன்னா அதுதான் நேஷ்னல் இன்கம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்கு படிச்சிங்கன்னா போதும். பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். மீதியெல்லாம் படிக்க அப்ளை பண்ண உங்களுக்கு தானாகவே வந்துடும். இதை வந்து ஐயோ எனக்கு புரியலையே, நான் ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படிலாம் கவலையே படாதீங்க. ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இனிஷியலாக நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அப்புறம் நியூஸ் பேப்பர் பார்க்க டெஸ்ட் எழுத அப்படி தானாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெட்டு ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ்னால் என்ன, நெட்டு ப்ராடக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது சப்சிடிஸ் ஒன்றா பெய் பண்ணோம், இல்லைனா ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அதாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட ப்ரொடக்ஷனுக்கு சப்சிடி இல்லைன்னா டேக்ஸ் வந்து ஒன்றா பே பண்ணுவாங்க, இல்லை ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அது ப்ரொடக்ஷன் டேக்ஸு.
அதே மாதிரி இது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்லேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது லேண்ட் ரெவென்யூ, ஸ்டாம்ப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், இது எல்லாமே ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ். இதெல்லாம் சேர்த்தது தான் நெட்டு ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ். இதே நெட்டு ப்ராடக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து இருக்கிறது. இப்போது 100 ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான விஷயந்தான். 100 ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸை தான் போடுவோமே தவிர அதுக்கு மேலே கிடையாது. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ, எவ்வளோ யூனிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வர்றது இல்லை பே பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது தான் நெட்டு ப்ராடக்ட் டேக்ஸு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டியூட்டி. அப்போ என்னது, நான் 100 பர்ஃப்யூம் இம்போர்ட் பண்ணுறேன் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா அந்த 100 பர்ஃப்யூமுக்கு தான் நான் டேக்ஸ் கட்டுவேனே தவிர அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களுக்கெலாம் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன். ஸோ இதோட யூனிட்டு இல்லைன்னா ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? இடத்துல எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.